நேத்து நடந்த மகிழ்ச்சியை பற்றி நினைவு கூறுவதற்காக நானும் எங்க அக்கா அண்ணா பாரதி அவர்களும் வந்திருக்கோம். நாளைக்கு நடக்குமா நடக்காதான்னு தெரியாத உன்னை பத்தி காத்துல சண்டை போடுறதுக்காக அவங்க 2 பேரும் வந்திருக்கிறாங்க. நேத்து நம்ம கிராமத்துக்குள்ள ஒரு அம்பாசிடர் கார் போகும்போது நமக்கு பின்னாடியே ஓடும்போது ஒரு மகிழ்ச்சி வந்து பாத்தீங்களா, அது வாழ்க்கையில எப்பயுமே நமக்கு கிடைக்காது. பின்னாடியே ஓடுறதுல என்ன ஒரு மகிழ்ச்சி? நீ ஒரு காரை வாங்கி ஓட்டிட்டு போனாதான் உங்க குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி. எங்க பாட்டியோட முந்தான சுருகி வச்சிருக்க அந்த சுருக்கு பை இருக்கு பாத்தீங்களா, அதுதான் எங்களுடைய பெரிய ஏடிஎம் அப்படின்ற போது அதுல கொடுத்த அந்த 5 பைசாவும் 10 பைசா வாங்கக்கூடிய மகிழ்ச்சி நீங்க எதுலையும் கிடைக்காது. அதுல பாட்டி தூங்கும்போது தெரியாம அதை கழட்டி அந்த 4 நாள் எடுத்துட்டு போவேன். அந்த முடிச்சு அவுக்குறனாலதான் அவனுக்கு பேரே முடிச்சவிக்கின்னு பேர். சுதந்திரம் வாங்கி கொடுத்ததே விஜயகாந்தும் அர்ஜுன் சாரும் தான் 2 பேரும் தான் சேர்ந்து வாங்கி கொடுத்தாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ரொம்ப நாளா. இவ்வளைய திருக்குறள் எழுந்ததே ஐயா சாலமன் பாப்பையா தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் ரொம்ப வெகுலியான நாட்கள், ரொம்ப அழகானது. எத்தனை காலங்கள் வந்தாலும் கஷ்டப்படுறவரும் அந்த ஆண்கள் தான். பார்த்துருக்கீங்களா? பனியன் எடுத்துட்டு காலையில் பனியன் போட போயில அவன் கையை எடுத்து தூக்கணும்னு பார்ப்பேன். எந்த ஓட்டையில் சொருவுன்னு தெரியாது. ஏன்னா பனியன் பூரா ஓட்டையாத்தான் இருக்கும்பா. நாளைய கனவுகள் என்ன? நாளைய கனவுகள் நாளைக்கு எழுந்தா காப்பி, இல்லைனா பால், அவ்வளோதான் வாழ்க்கையே. இதில் எதுக்கு பேச வந்திருக்கீங்க? புத்தாண்டு அது பால் காப்பின்னு சொல்லு. டீ பார்க்குறோம் படவுடன் வேர்த்து குப்பரக்கு வருஷத்தில் பட்டி பண்ணுறேன் அப்படின்னா எந்திரிச்சா காப்பி, எந்திரிக்கலாம் பால், ஆஃப் பண்ணுறா. 100 ஆண்டு வாழ்ந்தா அவங்களுக்கு பேரு நூற்றாண்டு நாயகர். இதுவே ஒருத்தர் 100 நாடுகளுக்கு சென்று தமிழ் வளர்த்தார், அவருக்கு நம்ம எப்படி சொல்லலாம்? உலகம் சுற்றிய வாலிபன் சொல்லலாம். எங்கள் 100 நாடுகளை கண்ட நாயகருக்கு சிறப்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு 100 நாட்டுக்கு போயிட்டு வந்தீங்களே, அதை தான் சொன்னாங்க. சரி, ரொம்ப சந்தோஷம். அது யாரும் நம்புற மாதிரி தெரியல. நம்புவாங்க, அதெல்லாம் திருப்பூர் மக்கள் கண்டிப்பா நம்புவாங்க. அதுக்காக நான் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சா விட முடியும்? ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பெருமை இருக்கு. ஆனா எல்லா ஊர் மக்களும் வாழக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஊர் எது என்றால் அதுதான் நம்ம திருப்பூர்னு சொல்லி ரசிகர் மன்றம்னு வைக்கணும்னா அது திருப்பூர் மக்களுக்கு தான் வைக்கணும்ன்ற உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் அற்புதமான தலைப்பு கொடுத்துருக்காங்க வசந்த் தொலைக்காட்சியில். மகிழ்ச்சியை தருவது நேற்றைய நினைவுகளா நாளைய கனவுகளான்னு. நேத்து நடந்த மகிழ்ச்சியை பற்றி நினைவு கூறுவதற்காக நானும் எங்க அக்கா அண்ணா பாரதி அவர்களும் வந்திருக்கோம். நாளைக்கு நடக்குமா நடக்காதான்னு தெரியாத உன்னை பத்தி காத்துல சண்டை போடுறதுக்காக அவங்க 2 பேரும் வந்திருக்கிறாங்க. அடபாவமே. நேத்து சாப்பிட்ட விருந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நாங்க 2 பேர் வந்திருக்கோம். நாளைக்கு நாங்க ஒரு விருந்து சாப்பிடுவோம், அது நல்லா இருக்கும்னு அவங்க பேச வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? சிம்பிளா சொல்லனா பிரபு என்ன சொல்றாரு, வெள்ளைக்காக்கா பறக்குதுன்னு. அதுக்கு சாதனா சொல்றாங்க, ஆமா ஆமா நானும் பார்த்தேன் வெள்ளைக்காக்கா பறக்குது அப்படின்றதுதான் அந்த அணி. உண்மையிலே வாழ்க்கையில மகிழ்ச்சி என்ன தெரியுமாங்க? நேற்றைய நினைவுகள். இங்க இருக்கிற எல்லாருமே சொல்றேன் கேட்டுக்கோங்க. நாளைக்கு 1000 சூப்பர் ஹீரோ வரலாம். நேற்று சின்ன வயசுல நான் பார்த்த சக்திமான் மாதிரி ஒரு ஹீரோ நமக்கு வர முடியுமா? நாளைக்கு 1000 ஆடிக்கார் வரலாம். இந்த சக்திமான் பார்த்தா 2 பேர் தானா? இவ்வளவு ஒரு கிரவுட்ல சக்திமான் அப்படின்னு வரும்போது எவ்வளவு ஒரு எனர்ஜி வரும். அக்கா பாருங்க சொல்றாங்க பாருங்க. நாளைக்கு 1000 ஆடிக்கார் வரலாங்க. நேத்து நம்ம கிராமத்துக்குள்ள ஒரு அம்பாசிடர் கார் போகும்போது நமக்கு பின்னாடியே ஓடும்போது ஒரு மகிழ்ச்சி வந்து பாத்தீங்களா, அது வாழ்க்கையில எப்பயுமே நமக்கு கிடைக்காது. பின்னாடியே ஓடுறதுல என்ன ஒரு மகிழ்ச்சி? நீ ஒரு காரை வாங்கி ஓட்டிட்டு போனாதான் உங்க குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி. ஆனா அதுதான் ட்விஸ்டே. இன்னைக்கு நான் கார் வாங்கி ஓட்டிட்டு இருக்கேன், ஆனா சந்தோஷம் இல்ல. அன்னைக்கு அந்த கார் பின்னாடியே ஓடணும் பாத்தீங்களா, அது கொடுக்குற சந்தோஷம் இன்னைக்கு இல்ல. எனக்குலாம் என்ன சந்தோஷம்னா, எப்படியாவது இந்த வருஷம் திருவிழா வந்தோம்னா முதல்ல அந்த புழு கலர் பலூன் வாங்கன்னு ரெடியா இருப்பேன். திருவிழா வந்து மைக் செட் கட்டணும்னு எங்கள் அப்பாட்ட போய் அப்பா பலூன் வாங்கி கொடு. அவர் வாங்கி கொடுத்தோடனே முதல் வார்த்தை சொல்லுவார், உடைக்காமல் வச்சுருக்கணும் அப்படின்வார். சொல்லிக்கிட்டு இருக்கும்போது உடஞ்சிக்கிட்டு இருக்கும். அது மாதிரி அது கிடைக்கணும் ஒரு ஆசை, கிடைச்சோன்னா அந்த ஆசை நிலைக்கிறது இல்லை. நாளைக்கு 100 ரூபாய் கூட செல்லாமல் போகலாம். ஆனால் நேற்று எங்கள் 10 பைசா இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு இருந்த மதிப்பே தனி. அவ்வளோ பொருட்கள் வாங்கலாம் அந்த 10 பைசால. இன்னைக்கு நான் ஸ்மார்ட் வாட்ச் கட்டிருக்கிறேன் பாருங்க, சார்ஜ் போடாதனால ஆன் பண்ணல, ஆனாலும் சும்மா பேருக்கு கட்டிட்டு வந்திருக்கேன். ஆனால் இதில் மகிழ்ச்சி கிடையாது. நேற்று நம்ம ஊரில் தென்னை ஓலை கட்டிக்கிட்டு நம்ம பார்ப்போம், அதில் டைம் பார்க்க முடியாதுன்னு தெரியும். ஆனாலும் பெரிய கலெக்டர் மாதிரி நிமிஷத்துக்கு கொடுத்துறேன் இப்படி என்ன ஆகுது இப்படி என்ன ஆகுதுன்னு டைம் பார்த்தோம் பார்த்தீங்களா. அந்த மகிழ்ச்சி ஒருபோதும் இன்னைக்கு கிடைக்காது. ஜவ்வு மிட்டால வாட்ச் கட்டிருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அது கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சியே தனி. இன்னைக்கு என்னங்க ஜிபே, ஏடிஎம், அப்புறம் யூபிஐ ஐடி, உங்கள் அக்கௌண்ட்டில் 10 ரூபாய் வரவு வைக்கப்பட்டதுன்னு என்னென்னமோ வந்துச்சுங்க. 1000 வந்திருக்கலாம். ஆனா நேத்து எங்க பாட்டியோட முந்தான சுருகி வச்சிருக்க அந்த சுருக்கு பை இருக்கு பாத்தீங்களா, அதுதான் எங்களுடைய பெரிய ஏடிஎம் அப்படின்ற போது அதுல கொடுத்த அந்த 5 பைசாவும் 10 பைசா வாங்கக்கூடிய மகிழ்ச்சி நீங்க எதுலையும் கிடைக்காது. அதுல பாட்டி தூங்கும்போது தெரியாம அதை கழட்டி அந்த 4 நாள் எடுத்துட்டு போவேன். அந்த முடிச்சு அவுக்குறனாலதான் அவனுக்கு பேரே முடிச்சவிக்கின்னு பேர்.
சின்ன வயசுலண்ணே ரொம்ப வெகுலியா இருந்திருக்கேன். அது நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்குது. இந்த முடிச்சு வைக்கணும் சொன்னோடனே சார் மிரண்டார் பார்த்தீங்களா? நிறைய அவுத்ததுனால அவருக்கு அந்த பதட்டம். சின்ன வயசுலண்ணே நான் நினைச்சேன், ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தது, சுதந்திரம் வாங்கி கொடுத்ததே விஜயகாந்தும் அர்ஜுன் சார் வந்து 2 பேரும் தான் சேர்ந்து வாங்கி கொடுத்தாங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ரொம்ப நாளா. இவ்வளைய திருக்குறள் எழுதினதே ஐயா சாலமன் பாப்பையா தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் ரொம்ப வெகுலியான நாட்கள், ரொம்ப அழகானது. ஃபயர் இன்ஜின் போனா ஐஸ் வண்டி தான் போகுதுன்னு நான் கத்திக்கிட்டே ஓடுவேன். நிக்காம போறதப்பா சொல்லுவான், போடா போ, இவ்வளோ வேகமா போனாலும் உன்னால ஒரு ஐஸ் கூட விற்க முடியாதுன்னு ஃபயர் இன்ஜினை பார்த்து சொல்லியிருக்கேன். ஆனா அந்த வெகுலியான நாட்கள் இருக்கு பாத்தீங்களா, அது கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சி இதுங்க வேலை எதுவுமே கொடுக்க முடியாது. எத்தனை காலங்கள் வந்தாலும் கஷ்டப்படுறவரும் அந்த ஆண்கள் தான். பார்த்துருக்கீங்களா? பனியன் எடுத்துட்டு காலையில் பனியன் போட போயில அவன் கையை எடுத்து தூக்கணும்னு பார்ப்பேன். எந்த ஓட்டையில் சொருவுன்னு தெரியாது. ஏன்னா பனியன் பூரா ஓட்டையாத்தான் இருக்கும்பா. வீட்டுக்கு உழைக்கக்கூடியது. ஏன்னா இந்த எத்தனை காலங்கள் மாறினாலும் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காது. உண்மைதானே? இன்னைக்கு எவ்வளவு விளையாட்டுகள் விளையாடுறாங்க, நாளைக்கு எவ்வளவு விளையாட்டு வேணா புதுசா உருவாகலாம். இன்னைக்கு வந்து ஜிடி கேம்ஸ், அந்த கேம்ஸ், இந்த கேம்ஸ்ன்றான். அதுல என்ன சொல்றான் பாத்தீங்களா, வெட்டு குத்து, வெட்டினாதான் பாயிண்ட், குத்தனாதான் பாயிண்ட் அப்படின்றான். ஆனா அன்னைக்கு நம்ம விளையாண்ட விளையாட்டுகள் பாருங்க, ரொம்ப அழகான விளையாட்டுகள். வெயிலும் மழையும் வருவது போல எங்க வாழ்க்கையில அவ்வளவு விளையாட்டுகள் மாறி மாறி நாங்க விளையாண்டோம் அந்த காலத்துல. உண்மையில அது ரொம்ப மகிழ்ச்சியானது. கண்ணாம்பூச்சி, ராஜா ராணி, அப்பா அம்மா விளையாட்டு, கூட்டாஞ்சோறு விளையாட்டு, கோழி, பொம்பரம், கிட்டிப்புல்லு, பட்டம், தாயம், பல்லாங்குழி, செஸ்ஸு, அந்த மாதிரி எவ்வளோ விளையாட்டுகள். பொன்வெண்டை பிடிச்சி விளையாண்டுக்கிட்டு இருந்தோம், தும்பியை பிடிச்சி விளையாண்டுட்டு இருந்தோம். சுடுகாயும் ஒரு காய் அப்படி தேய்ச்சி இன்னொருத்தவன் தொடையில போய் வச்சுட்டு அவன் ஆணு கத்துறதை பார்த்து சந்தோஷப்பட்டு அவ்வளோ விளையாட்டுகள் விளையாண்டோம். இப்போ நான் ஒரு விளையாட்டு சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் எல்லாம் அந்த காலத்துக்கே இப்போ போயிடுவீங்க. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விளையாட்டு. டிக் டிக், யார் அது, திருடன், என்ன வேண்டும், நகை வேண்டும், என்ன நகை, கலர் நகை, என்ன கலர், பச்சை கலர், என்ன பச்சை, மா பச்சை, என்ன மா, டீச்சர் அம்மா, என்ன டீச்சர், கணக்கு டீச்சர், என்ன கணக்கு, வீட்டு கணக்கு, என்ன வீடு, மாடி வீடு, என்ன மாடி, மொட்டை மாடி, என்ன மொட்டை, பழனி மொட்டை, என்ன பழனி, வடை பழனி, என்ன வடை, ஆமை வடை, என்ன ஆமை, குளத்தாமை, என்ன குளம், திரி குளம், என்ன திரி, விளக்கு திரி, என்ன விளக்கு, குத்து விளக்கு, என்ன குத்து, கும்மாங்குத்து. இது பாருங்க, சொல்லும் போதே எவ்வளவு சந்தோஷம் எல்லாரும் முகத்திலையும். ஆனா உண்மையிலேயே இந்த பேச்சாளர் நீதாப்ப ரொம்ப சிரமப்பட்டு பூரா உட்கார்ந்து எழுதி மனப்பாடம் பண்ணி வந்து வேற என்ன பண்றதுண்ணே? நேற்று நினைவுகள் அவ்வளோ இருக்குண்ணே, சொல்றதுக்கு எவ்வளோ சொல்லலானே. இன்னைக்கெல்லாம் என்னங்க என்னென்னமோ டிவி வருது, நாளைக்கு என்னென்னமோ வரும். நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடியே ஒரு ஒய்ஃபை மாதிரி ஸ்க்ரீன் வந்துடும், எல்லாமே வந்துகிட்டு இருக்கும். ஆனால் அன்னைக்கு நேற்று நினைவுகளில் பார்க்குறேன், பிளாக் அண்ட் ஒயிட் டிவி உங்கள் எல்லார் வீட்லேயும் இருந்திருக்கு. இன்னைக்கு டிஷ் வந்துருச்சு, நாளைக்கு என்ன வேணா வரலாம். அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டனா கொடகம்பி மாதிரி இருக்கும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தான். அதில் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டு ரொம்ப கருப்பாக தான் தெரியும். இங்கிலாந்துக்காரனும் நைஜீரியாக்காரனும் அப்போ கிரிக்கெட் விளையாண்டுருக்காங்க. அப்போ நான் பார்த்துருக்கிறேன். அப்போ இங்கிலாந்துக்காரங்க வெள்ளையாக இருப்பாங்க, நைஜீரியாக்காரங்க கருப்பாக இருப்பாங்க. பிரைட்னஸ் அதிகமாக வச்சா இங்கிலாந்து அணி தெரியாது, பிரைட்னஸ் கம்மியாக வச்சா நைஜீரியா தெரியாது. ஆண்டனா ஆடிச்சுன்னா 2 அணியுமே தெரியாது. ஆனால் அன்றைக்கி அந்த டிவியை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷங்கள் இருந்துச்சு. அன்றைக்கி எந்த இதுவுமே கிடையாது, அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அந்த மகிழ்ச்சியெல்லாம் நாளைய நினைவுகள், நாளைய கனவுகள் ஒருபோதும் கொடுக்கவே கொடுக்காது அப்படின்றது தான் உண்மை. நான் எதிரணியை பார்த்து கேட்குறேன், நாளைய கனவுகள் என்ன? நாளைய கனவுகள் நாளைக்கு எழுந்தா காப்பி, இல்லைனா பால், அவ்வளோதான் வாழ்க்கையே. இதில் எதுக்கு பேச வந்திருக்கீங்க? புத்தாண்டு அது பால் காப்பின்னு சொல்லு. டீ பார்க்குறோம் படவுடன் வேர்த்து குப்புறக்கு அதான் மகிழ்ச்சியா. அப்பா வருஷத்தில் பட்டி பண்ணுறேன் அப்படின்னா எந்திரிச்சா காப்பி, எந்திரிக்கலாம் பால், ஆப் பண்ணுறா அப்போ டீ. ஆச்சரியமா இருக்கும்.